தமிழகத்தின் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது மீண்டும் வலுப்பெற்று வருகிறது. தொழில்துறையினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் தமிழக முதலமைச்சர் விஜயை இந்த விவகாரத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். உலகம் முழுவதும் தற்போது செம்புக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. மின்சார வாகனங்கள், சோலார் மின் திட்டங்கள், மின்னணு சாதனங்கள், டேட்டா சென்டர்கள் மற்றும் மின் கட்டமைப்புகள் என அனைத்திற்கும் செம்பு மிகவும் முக்கியமான மூலப்பொருளாக உள்ளது. இந்தியாவும் இந்த துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதால் செம்பின் தேவை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு இந்தியாவின் உள்நாட்டு செம்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தொழில்துறையினர் கூறுகின்றனர். முன்பு இந்தியா செம்பை ஏற்றுமதி செய்த நாடாக இருந்த நிலையில் தற்போது வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் அதிக பாதிப்பை சந்தித்து வருகின்றன. செம்பின் விலை உயர்ந்ததால் உற்பத்தி செலவும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்திய உற்பத்தியாளர்கள் போட்டித்திறனை இழந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிய காலத்தில் இந்தியாவின் மொத்த செம்பு உற்பத்தியில் 36% அந்த ஆலை மட்டுமே வழங்கியது. மேலும் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 3% பங்களிப்பையும் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆலை மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை இழந்தனர். எனவே ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறந்தால் சுமார் 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் இந்தியாவின் செம்பு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி சார்பு குறையும் என்றும் தொழில்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கை தற்போது தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளது.